இந்த காலத்துல அம்மாவா இருக்கிறது சும்மா இல்லங்க. இந்த காலத்து பசங்களோட அம்மா எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட்டு விஷயம், நம்ம பசங்கள ஸ்விம்மிங் கிளாஸ், யோகா கிளாஸ், கராத்தே கிளாஸ், டான்ஸ் கிளாஸ்ன்னு கூட்டு போயிட்டு, மறுபடியும் கூட்டிட்டு வர்றதுக்கு நம்மளுக்கு 2 வீலர் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் 4 வீலரும் மஸ்ட்டுங்க. அடுத்து, நம்ம பசங்க ஸ்கூல்ல ப்ராஜெக்ட்டுன்னு ஒண்ணு குடுப்பாங்க பார்த்தீங்களா? அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் நாம தான் செஞ்சு தரணும். ஆனா, நம்ம பசங்க செஞ்ச மாதிரியே இருக்கணும். ஓகேவா? அந்த அளவுக்கு நம்ம இதுவரையும் யாருமே செய்யாத ப்ராஜெக்ட்டு, இன்னோவேட்டிவான ப்ராஜெக்ட்ட நம்ம நெட்ல பார்த்து அனலைஸ் பண்ணி, நம்ம மூளைய கசக்கி, புதுசா ஒரு ப்ராஜெக்ட்ட உருவாக்கி, நம்ம பசங்க செஞ்ச மாதிரியே அவங்களுக்கு செஞ்சு குடுக்கணும். அந்த அளவுக்கு ஒரு திறமைசாலி அம்மாவா இருக்கணும். அடுத்து, நம்ம அந்த காலத்துல 8த் ஸ்டாண்டர்ட், 9த் ஸ்டாண்டர்ட்ல படிச்ச அ போர்ஷன்ஸ் எல்லாம் இந்த காலத்து பசங்க 3rd ஸ்டாண்டர்ட், 4த் ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறாங்க. அதெல்லாம் நாம சொல்லி தர அளவுக்கு, ஞாபகம் வச்சு சொல்லி தர அளவுக்கு நம்ம திறமைசாலியா இருக்கணும். அடுத்து, இது பரவாயில்லங்க. 10த், 12த் படிக்கிற பசங்க வீட்ல இருந்தா அத விட ரொம்ப பெரிய விஷயங்க. அவங்களுக்கு நீட்டு, ஜேஇஇ, அந்த கோர்ஸ், இந்த கோர்ஸ், இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு பல விஷயங்கள ஆராய்ச்சி செஞ்சு, எங்க எப்படி நல்லா சொல்லி தராங்க, எங்க சேர்த்தா நம்ம பசங்க எப்படி இருப்பாங்க, என்ன ஏதுன்னு ஒரு அனலைஸ் பண்ணி 10 பேர்ட்ட விசாரிச்சு, 100 பேர்ட்ட கேள்வி கேட்டு, 1000 பேர்ட்ட கன்சல்ட் பண்ணி, அவங்கள ஒரு வழியா ஒரு விஷயத்துல கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு நாம ஒரு டேட்டா அனாலிசிஸ் டூலாவே மாறிறணுங்க. அடுத்து, படிப்புல மட்டும் நாம இப்படி இருந்தா பத்தாதுங்க. நம்ம உலகத்துல இந்த நிமிஷத்துல அந்த மூலையில என்ன நடக்குதுன்றத நம்ம அப்டேட்டடா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்பனா தான் நம்ம பசங்க ஸ்கூல்ல குடுக்குற ஸ்பீச் காம்படிஷன், எஸ்ஸே காம்படிஷன் இதுக்கெல்லாம் நம்ம அவங்கள ரெடி பண்ணி அனுப்புறதுக்கு நம்ம எபிலிட்டியோட இருப்போம். அடுத்து, அடுப்படியில மட்டும் நம்ம திறமைய காட்டினா பத்தாதுங்க. ஐஃபோன்ல இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பனா தான் நம்ம சர்வை பண்ண முடியும். அடுத்து, நம்ம வீட எப்பயுமே நம்ம மியூசியம் மாதிரி க்ளீனா வச்சுக்கிறணும். அப்பனா தான் பசங்க எத எப்ப கேட்டாலும் அத அப்படியே எடுத்து குடுக்குற அளவுக்கு நம்ம திறமையா இருப்போம். அடுத்து, நம்ம கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகலான்னு நம்ம டிவிய பார்க்கலான்னு உட்காந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு பிடிச்ச சேனல்ஸ்லாம் வச்சு பார்த்துறக்கூடாது. நம்ம பசங்க என்ன சேனல்ஸ் பார்க்குறாங்களோ அத அவங்க கூடயே சேர்ந்து ரசிக்கணும். அதுவும் நம்ம சின்ன பசங்கள்லாம் விளாடன் நிக்கி, லைக் நாஸ்டியான்னு பார்ப்பாங்க. அதில் வர்ற அம்மாக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, அவங்க கூட எப்படி விளையாடுறாங்க, நீங்கள் என் கூட விளையாடவே மாட்றீங்களே அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம கேட்டுட்டு பொறுமையாக இருக்கணும். ஓகேவா? அடுத்து, சிவராத்திரி, நவராத்திரி அது இதுன்னு வர நம்ம ஊரில் வர ட்ரெடிஷ்னல் கல்ச்சர்ஸ்க்கெல்லாம் நம்ம ட்ரெடிஷ்னலாக எல்லாம் ரெடி பண்ணி நம்ம பசங்களுக்கு நம்மளோட கல்ச்சரை புரிய வைக்கிற அளவுக்கு எல்லாம் சொல்லித்தர ஒரு ட்ரெடிஷ்னல் அம்மாவாக இருக்கணும். அட் த சேம் டைம் ஓப்பன் டே, ஆனுவல் டேன்னு அவங்க ஸ்கூலுக்கு கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம மாடர்னாக கிளம்பி அவங்க கூட போகணும். அப்படின்னா தான் அவங்களுக்கு பிடிக்கும். அடுத்து, நம்ம கொஞ்ச நேரம் அக்கடான்னு ஃபோனை பார்ப்போன்னு ஃபோன் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதை வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணோன்னா அதில் ஸ்கூல் குரூப்பில் எக்கச்சக்க மெசேஜஸாக வந்து குமியும். இன்றைக்கி ஹோம்ஒர்க் இது, அசைன்மெண்ட் இது, நோட்ஸ் இதுன்ட்டு. அதெல்லாம் என்ன ஏதுன்னு பார்த்து நம்ம பசங்க செஞ்சுட்டாங்களா இல்லையான்னு செக் பண்ணணும். அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கப்பயே அந்த பக்கம் இருந்து ஒரு சவுண்டு வரும். நம்ம ஹஸ்பண்டோ இல்லை நம்ம மாமனார் மாமியாரோ எப்போ பாரு இவ ஃபோன்லேயே தான் உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு கோவப்படக்கூடாது. அதெல்லாம் கேட்டுட்டு பொறுமையாக இருக்கணும். ஓகேவா? ஆக மொத்தத்தில் இன்றைக்கி இருக்கிற அம்மாவாக மட்டும் இருந்தால் பத்தாதுங்க, அலெக்சாவாகவும் இருக்கணும். நம்ம பசங்க கேட்குற கொஷின்ஸ்க்கு எல்லாம் அலெக்சா மாதிரி உடனே ரிப்ளை பண்ணணும். நம்ம பசங்க எவ்வளோ நம்மளை திட்டினாலும் அலெக்சா மாதிரி சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கணும். ஆக மொத்தத்தில் இந்த காலத்து பசங்களுக்கு புரியும் மாதிரி சொன்னோம்னா, இன்றைக்கி நம்ம அம்மாவாக மட்டும் இருந்தால் பத்தாதுங்க, ஒரு அம்மா ஏஐயா இருக்கணும்.